சில சமயங்கள்ல நம்மை சார்ந்தவங்களே உறவினர்களே நமக்கு சிரமம் கொடுக்கிறாங்க. அதையெல்லாம் நினைக்கும் பொழுது சாதாரணமான ஒரு பார்வையில கோபம் கொள்வது நியாயம்தான் தோணும். அவங்கள்ட்ட எல்லாம் முகத்திலேயும் முடிக்க கூடாது. ஒரு வார்த்தை அவன் பேசுறதுக்கே தகுதி இல்லாத அப்படித்தான் நம்ம நினைப்போம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இங்கே ஒரு ஹிக்மத், நுணுக்கமான ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துகின்றான். என்ன தெரியுமா? எப்படி நான் ஒருவராக இருக்கின்றேனோ, வணக்கத்திற்கு உரித்தானவனாக இருக்கின்றேனோ, அதே போன்றுதான் நன்மை தீமை இரண்டையுமே நான் தான் வழங்கக்கூடியவராக இருக்கின்றேன். நன்மையான ஒரு செயல், ஒருத்தர் நல்ல உறவாடுறாரு, அந்த உறவு நிலையும் நான் தான் ஏற்படுத்தணும். ஒருத்தர் உறவு நினைச்சிருக்கிறாரு அல்லது நம்மளை கோபம் கொண்டு விதமா நடக்கிறாரு, அதை நான் தான் செஞ்சோம். இந்த உலகத்தில மனிதர்கள் யாரும் சுயமாக நன்மையை செய்வதற்கோ தீமையை செய்வதற்கோ ஆற்றல் பெற்றவர்கள் கிடையாது. அவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகளை அல்லாஹ்வின் வழங்கக்கூடிய அந்த சக்தியை கொண்டே தவிர அவர்களால் செய்ய முடியாது. சொன்னாங்க, இந்த உலகமே ஒன்று கூடி உங்களுக்கு எதிராக ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நாடினாலும் கூட அல்லாஹ் நாடியதை மட்டும்தான் அவர்களால் செய்ய முடியும்.